ஹாய் ஹலோ வெல்கம் டு ஜேகே சிம்பிள் கார்டன் டிப்ஸ். இன்றைக்கி நம்ம வீடியோவில் மாடி தோட்டத்தில் ஜாதி பூச்செடியை இந்த மழை நேரங்களில் எப்படி பராமரிக்கிறது அப்படின்றத பார்க்கலாம். நம்ம மாடி தோட்டத்தில் நிறைய பூச்செடிகள் வச்சுருப்போம். அதுவும் இது போல் ஜாதிப்பூ, முல்லைப்பூ இந்த செடிகள்லாம் எப்போதுமே பூக்கள் பூத்துக்கிட்டே இருக்கும். நம்ம வாங்கி வச்சிட்டோம் அப்படின்னா ஒரு பூக்கள் பூக்கிறது ஒரு 10-15 நாள் குறையிறது, அதுக்கப்புறம் திருப்பி பூக்கிறது இப்படி கண்டினியூஸாக இருக்கும். ஏன்னா மாடி தோட்டத்தில் வச்சுருக்கிற செடிகளுக்கு சீசன் கிடையாதுங்க. வெயிலும் நல்லா ஈரப்பதமும் இருந்துச்சு அப்படின்னா, நல்லா சத்துக்கள் இருந்துச்சுன்னா செடிகள் தொடர்ந்து பூத்துகிட்டே இருக்கும். இப்போ எங்கள் வீட்டில் இப்போ ஒரு 2-3 வருஷமாக இந்த செடி இருக்குதுங்க. இப்போ இந்த செடியை மழை நேரத்தில் நல்லா தொட்டி ஃபுல்லாக ஈரமாயிரும். அதே நேரத்தில் நம்ம போட்டிருக்க உரம் கொடுத்துருக்குற அந்த மண்ணுக்கு கொடுத்துருக்குற சத்துக்கள் எல்லாமே மழை தண்ணியோட அடிச்சுக்கிட்டு போயிடும். அதுக்கப்புறம் செடியில் மண்ணில் ஒரு சத்துமே இருக்காது. அப்போ நம்ம அடிக்கடி திரவ கரைசலாக நமக்கு திரவ உரமாக கொடுத்துக்கிட்டே இருக்கணும். இப்போ பாருங்கள், இந்த மேலே இருக்கிற மண் நல்லா ஹார்டாயிரும். எப்படி தான் நீங்கள் பராமரிச்சிங்க அப்படின்னாலும் ஒரு குறிப்பிட்ட நாட்களுக்கு கொஞ்சம் ஒரு தடவை மண்ணை நல்லா கிளறி விடணும். கிளறி விட்டீங்க அப்படின்னா தான் நல்ல மண் காற்றோட்டமாக இருக்கும். அதே நேரத்தில் ஈரமும் நல்லா உள்ளே போகும். காற்றோட்டமாக இருந்துச்சுன்னா தான் செடி நல்லா வளரும். இப்போ அதுக்காக அதுக்கு மேலே இருக்கிற களை செடிகள் எல்லாம் பிடுங்கிட்டு இப்போ மண்ணை லேசாக கிளறி விட போகிறேன். மண்ணை ஒரு 1/2 இன்ச்சு 3/4 இன்ச்சு அந்த அளவுக்கு கிளறி விட்டால் போதுங்க. ரொம்ப ஆழமாக நம்ம கிளறி அதோட வேரெல்லாம் டிஸ்டர்ப் பண்ணிடக்கூடாது. இதில் இந்த ஜாதி பூவை பொறுத்த வரைக்கும் சல்லி வேர்கள் நிறையா இருக்குங்க. அதுதான் மேற்பரப்புலையே இருந்து மண்ணை அப்படியே இறுகி பிடிச்சிக்கும். இந்த தடியாக ஒன்று தெரியுது பார்த்திங்களா, இதெல்லாம் தான் ஆணி வேர். அந்த வேரை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. சல்லி வேர்லாம் நிறையா இருந்துச்சு அப்படின்னா நம்ம அதெல்லாம் இந்த மாதிரி மண்ணை கிளறி விடும்போது அதெல்லாம் எடுத்துடலாம். அந்த வேரை எடுக்கிறதுனால செடிக்கு எந்த பாதிப்பும் இருக்காது. இப்போ பாருங்கள், நான் இதெல்லாம் கொஞ்சம் கிளறி விட்டுட்டேன். கொஞ்சம் கிளறினோன்னா மண் கொஞ்சம் லூஸ் ஆகிடுச்சு. இப்போ இதில் தேவையில்லாமல் நம்ம ஏற்கனவே கொடுத்துருக்குற உரங்கள் தான், ஆனால் அது மழையில் நனைஞ்சி சத்துக்கள்லாம் போயிட்டு வெறும் சக்கையாக தான் இருக்கும். அதெல்லாம் தேவையில்லை அப்படின்றதுனால எடுத்துடலாம். இதே வெயில் காலம் அப்படின்னா அதை எடுக்க வேண்டியதில்லை. ஏன்னா அது இருந்துச்சுன்னா வெயில் முழுசாக தொட்டிக்கு போகாமல் தொட்டி கொஞ்சம் ஈரப்பதமாகவே இருக்கும். அதாவது மூடாக்கு மாதிரி இருக்கும். இப்போ நான் இந்த புது மண் கொஞ்சம் போடுறேன். நம்ம மண்ணை நல்லா கிளறி விட்டுருக்கோம். அப்போ புது மண் கொஞ்சம் போட்டோம் அப்படின்னா அந்த மண்ணில் கொஞ்சம் சத்துக்கள்லாம் கிடைக்கும். இது போல் போட்டுட்டு நம்ம முள்ளாக மண்ணை நல்லா மூடி விட்டுடலாம். அந்த வெளியே தெரிகிற வேரை கொஞ்சம் கூட மூடி விட்டுடலாம். போதுங்க. இப்போ பாருங்கள், மண்ணை நல்லா கிளறி புது மண் போட்டிருக்கோம். செடிக்கு கொஞ்சம் புத்துயிர் வந்த மாதிரி இருக்கும். இப்போ நம்ம அரிசி கழுவுற தண்ணி, காய்கறி கழுவுற தண்ணி இதெல்லாம் சேர்த்து வைப்போம் இல்லையா, அதை இப்போ நம்ம காலைல யூஸ் பண்ணுறோம், அதெல்லாம் எடுத்து வைக்கிறோம் அப்படின்னா சாயந்தரமோ இல்லை அடுத்த நாள் காலையிலையோ கொடுக்கலாம். இப்போ அந்த தண்ணி தாங்க நான் எடுத்து வச்சுருக்கிறேன். பாருங்கள், இதில் கடலைத்தோல், அரிசி கழுவுற தண்ணி, காய்கறி கழுவுற தண்ணி எல்லா தண்ணியுமே சேர்த்து வச்சுருக்கேன். இது கூட கொஞ்சமாக சாதாரண தண்ணியை கலந்து இது போல் பெரிய தொட்டி அப்படின்றதுனால இவ்வளோ தண்ணி ஊற்றுனேன். நீங்கள் சின்ன தொட்டியாக இருந்துச்சுன்னா ஒரு 1/2 லிட்டர் அளவுக்கு, அதாவது ஒரு மக் அளவுக்கு நீங்கள் ஊற்றுனீங்கன்னா போதுங்க. இப்போ மண்ணெல்லாம் நல்லா கிளறிட்டு இந்த மாதிரி தண்ணியை ஊற்றி விட்டோம் அப்படின்னா நல்லா செடிக்கு ஒரு நிறைய சத்து கிடைக்கும். அதே நேரத்தில் பூக்களும் நிறைய பூக்குங்க. ஒரு தொட்டி தான்னாலும் இதில் நிறைய கிளைகள் வெடித்து நிறைய ஒவ்வொரு கிளையிலையும் நிறைய மொட்டுகள் வச்சுருக்கு. அதனால் நிறைய பூக்கள் கிடைக்கும். இப்போ நமக்கு திடீர்னு ஒரு சீசனில் பூ நிறைய விலை ஏறி போயிடுச்சு அப்படின்லாம் நம்ம கவலைப்பட வேண்டியதில்லை. இந்த பாருங்கள், எவ்வளோ பெரிய பூவாக இருக்குது பாருங்கள். மொட்டை பறித்து கட்டினீங்க அப்படின்னா பூக்கள் இன்னும் நல்லா அழகாக இருக்கும். நான் இப்போ காலையில் பூத்துருச்சு, இப்போ தான் பறிச்சிருக்கேன். நல்லா இந்த மாதிரி தொட்டி பெருசாக இருக்க இடத்துல பெரிய தொட்டியாக வச்சிங்க அப்படின்னா நீங்கள் அடிக்கடி மாற்றிக்கிட்டு இருக்க வேண்டியதில்லை. செடி நல்லா பெருசாக வர வரைக்கும் அதே தொட்டியிலே விட்டுடலாம். இப்போ இந்த ஒரு தொட்டியிலேருந்து இவ்வளோ பூ பறிச்சிருக்கேங்க. இது மாதிரி நீங்கள் சந்தன முல்லை, ஜாதி முல்லை, அப்புறம் சாதாரண முல்லைப்பூ எல்லாத்துக்குமே இது போல் பராமரிப்பு செய்யலாம். இது ஒரு தடவை வாங்கி வச்சிட்டிங்க அப்படின்னா பல வருஷத்துக்கு நமக்கு மாடி தோட்டத்தில் பலன் கொடுத்துக்கிட்டே இருக்கும். பூ விலை ஏறுறதை பற்றி நீங்கள் கவலையே பட வேண்டியதில்லை. தலைக்கோ இல்லை பூஜைக்கோ நமக்கு எப்போ தேவையோ அப்போ எல்லாமே வீட்டில் இருந்தே நம்ம பூக்கள் எடுத்துக்கலாம். நான் முன்னாடி வீடியோவில் சொன்ன மாதிரி இந்த பட்டன் ரோஸ், ரோஜா செடிகளுக்கெல்லாம் பாதி நிழல் பாதி வெயில் இருக்கும் அப்படின்னு சொன்னேன் இல்லையா. ஆனால் அது இந்த மாதிரி ஜாதிப்பூ செடிக்கெல்லாம் அப்படி தேவையில்லைங்க. நீங்கள் மொட்டை மாடியில் டைரெக்டாக நல்ல வெயில் படுற இடத்துலையே வைக்கலாம். வெயில் எவ்வளோக்கு எவ்வளோ இருக்குதோ அந்த அளவுக்கு பூக்கள் நிறைய பூக்குங்க. இதுக்கு வெயிலும் இருக்கணும், அதே நேரத்தில் மண்ணும் ஈரமாக இருக்கணும். நீங்கள் இந்த மாதிரி அப்பப்போ உரங்கள் நல்லா லிக்விட் உரமாக கொடுத்தீங்கன்னா கூட செடி நல்லா பூத்துக்கிட்டே இருக்குங்க. இப்போ பாருங்கள், நான் பறித்த பூவை கட்டிட்டேன். பூச்செடிகள் வளர்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்றவங்க, மண் தரை இல்லை, கீழே இடம் இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக மொட்டை மாடியில் ஒரு தொட்டியில் இது போல் செடிகள் வளர்க்கலாம்.
நல்ல வந்து பலன் கொடுக்குங்க. நீங்கள் வந்து எதையுமே யோசிக்காதீங்க. நல்லா வளருமோ, வளராதோ அப்படின்லாம் வந்து சந்தேகப்படாம, நீங்கள் இது போல் ஜாதி முல்லை, சந்தன முல்லை, சாதாரண முல்லை பூச்செடியை வாங்கிட்டு வந்து இது மாதிரி ஒரு பெரிய டப்பில் நீங்கள் வச்சு வளர்த்து பாருங்கள். உங்களுக்கு வீட்டுக்கு தேவையான பூ வந்து தொடர்ந்து கிடச்சிக்கிட்டே இருக்கும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஜேகே சிம்பிள் கார்டன் டிப்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.